ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்ட் ஃபர் தமிழில் இப்போ வந்து ஆட்டோபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோபஸ் பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஒரு ஏலியன்ஸ் எப்படி இருக்கும், அதோட தலைலாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ஆட்டோபஸ் இருக்குது. இது வந்து 3 இதயங்கள் கொண்டதா இருக்குது. தமிழில் இது வந்து பேய் கணவாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆட்டோபஸ்க்கு முதுகெலும்பே கிடையாது. அதனால் அது வந்து எப்படினாலும் வளைஞ்சு வளைஞ்சு கூட அது வந்து போய்க்கும். ஆட்டோபஸ்க்கு 8 கைகள் கொண்டதா இருக்குது. பார்க்கறதுக்கு கால் மாரியே இருக்கும். ஆனால் அது கால் கிடையாது. அது வந்து கைகள். அந்த கைகள் வந்து பலவிதமான வேலைகள் வந்து செய்யக்கூடியதா இருக்குது. ஒரு கை வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு கை வந்து சாப்பாடு தேடும். இன்னொரு கை வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்துக்கள் வருதா அப்படின்னு பார்க்கவும் செய்யும். இந்த மாரி கைகள் வந்து செயல்பட்டுட்டுருக்கு. கைகளுக்கு கீழ வந்து அது வந்து சர்க்கிள் சர்க்கிளா குட்டி குட்டியா நெறைய இருக்கும். அது எதனால அப்டின்னா, அது டேஸ்ட்டு பார்க்கறதுக்கும், ஏதாச்சும் ஸ்மெல் பார்க்கறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆட்டோபஸ்க்கு வாய் எங்க இருக்குது அப்டின்னா, அதோட உடம்புக்கு கீழ தான் அது வந்து இருக்குது. ஆட்டோபஸ் வாய்க்கிட்ட வந்து கிளி அலகு எப்படி இருக்கும், அதே மாரி ஆட்டோபஸுக்கு இருக்குது. அது வந்து கடிச்சிச்சு அப்டின்னா, ரொம்ப விஷமிக்கதாவும் இருக்குது. ஆட்டோபஸுக்கு மனிதர்கள் போலவே நாக்கு இருக்குது. அதேமாரி பற்களும் நெறையவே அதுக்கு வந்து இருக்குது. இந்த ஆட்டோபஸ் வந்து எவ்வளோ கடினமான பொருளா இருந்தாலும், அது வந்து ஓட்ட போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அதாவது நண்டு, அதாப்புல வந்து ஓடு இந்த மாரி தான் உள்ளத வந்து நல்லாவே ஓட்ட போட்டு சாப்பிடக்கூடியதா இருக்குது. இந்த ஆட்டோபஸுக்கு ப்ளூ கலர்ல தான் வந்து பிளட்டே இருக்கும். அது வந்து காப்பர் பேஸ்டு பிளட்டாவே இருக்குது. ஆட்டோபஸ் தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழ முடியும், வெளியிலயும் உயிர் வாழ முடியும். ஆனா, உயிர் வாழறதுக்கு வெளியில வந்து உடம்புல நீர் பசை வந்து இருக்கணும். அந்த பசை இல்ல அப்டின்னா, அது வந்து இறந்துரும். கடலுக்குள்ள பச்சோந்தி அப்டின்னா, அந்த ஆட்டோபஸ் தான். இது வந்து கலர் அதுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். கிரீன் கலர்ல மாறும். அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அது வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். அது எதனால அப்டின்னா, அது வந்து ஏதாச்சும் வேட்டையாடுறதுக்கோ, இல்லாட்டி மற்ற மிருகங்கள் வந்து வேட்டையாட வருதோ, இது வந்து ஆபத்துலேருந்து காப்பாத்துறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அதுக்கு. அதே மாரி இதுக்கு வந்து ஆபத்துக்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு கருப்பு மை வந்து வெளியிடும். அதுக்கு பேரு வந்து ஷூட்டிங் கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு மை வந்து என்னலாம் பண்ணும் அப்படின்னா, கண் எரிச்சல் ஏற்படும். ஆபத்துக்கள் அதாவது இறந்து கூட போயிருவாங்க. இது வந்து ஆட்டோபஸுக்கே சில நேரம் வந்து ஆபத்தா வந்து முடியும். பெரிய மீன்கள் ஏதாச்சும் கடிக்க வந்துச்சு அப்படின்னா, இந்த ஷூட்டிங் கிங் வந்து யூஸ் பண்ணும் இந்த ஆட்டோபஸ். ஆட்டோபஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து 250 வகையான ஆட்டோபஸ் இருக்குது. இன்னமும் புதுசு புதுசா வந்து ஆட்டோபஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆட்டோபஸ் வந்து தனித்தனியாவும் வாழக்கூடியதாவும் இருக்குது. ஒரு சில இது வந்து கூட்டமாவும் வாழும். அதாவது ஒரு 10, 15 அப்படி வந்து கூட்டமாவும் வாழும். அதே மாரி அது தூங்குறதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் வந்து வச்சுக்கும். இந்த 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 ஷெல்ல இருக்குல்ல, அதே மாரி இது வந்து தூங்கக்கூடியதா இருக்கு. ஆட்டோபஸ் பத்தி தெரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.